بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه. قالوا اليهود والنصارى قال فمن. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நேற்று நாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத் வரை பார்த்தோம். ஆனால் இடையில் ஒரு விடயம் விடுபட்டது, மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விடயம். அது மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு வரும் பொழுது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 3 கபீலாக்கள் இருந்தது. யூத கோத்திரம், ஒன்று பனு கைனுகா, அடுத்தது பனு நதீர், அடுத்தது பனு குரைதா. நாங்க குபா பள்ளிக்கு தொலை போனோம். இந்த குபா பள்ளிக்கு பக்கத்துல தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்தார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பேரையும் இந்த மதீனா விட்டு வெளியாக்கினார். ஏனென்றா முஸ்லீம்கள் யூதர்களோட எப்பயும் வாழ முடியாது என்பதை முஸ்லீம்களுக்கு படிச்சு தாரதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க, மக்கால இருந்து வந்தவங்க, சஹாபாக்கள் எல்லாம் மக்கால இருந்து வந்தவங்க, இங்க மதீனாவுக்கு வந்ததோட என்ன செஞ்சாங்க, இந்த யூதர்களோட ஒப்பந்தம் செஞ்சாங்க. என்ன ஒப்பந்தம்? எங்களுக்கு மோசடி செய்யப்படாது, நீங்க எங்களுக்கு ஒரு நாளும் மோசடி செய்யப்படாது. மனிதனுடைய ஆக ஒரு கெட்ட பழக்கம்தான் மோசடி செய்யுது. நம்பினா மோசடி செய்யுது. இது கணவன் மனைவி வாழ்க்கையிலும் இருக்குது, வியாபார வாழ்க்கையிலும் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில முழு கட்டங்கள்ல இந்த மோசடின்ற ஒன்று இருக்கு. இதுல முதல் மோசடி செய்தது இந்த பனு கைனுகா என்ற கபீலா. பத்ர் யுத்தத்தை முடிச்சிட்டு நபி அவங்க இங்க வாராங்க. என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு முஸ்லிம் பொம்புல பனு கைனுகாவுடைய மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு போயிருக்கிறார். என்ன செஞ்சாங்க, அந்த பொம்பளைய பார்த்தாங்க, பார்க்க கிடைக்கல. ஒரு யூதன் என்ன செஞ்சான், அவட அந்த அபாயால அவ எழும்பும் பொழுது அப்படியே அபாயா வெளியே விளங்குற மாதிரி அவடத்துல ஒரு கல்ல வச்சுட்டார், அல்லது அவன் காலால மிரிச்சான். அவ எழும்பினா முழு உடுப்பும் கீழே விழுந்துட்டு
முழு யூதர்களும் பார்த்து சிரிச்சாங்க. இன்னொரு ரிவாயத்துல என்ன செஞ்சாங்கண்டா, அந்த பொம்புளைய கொண்டுட்டாரு, முஸ்லீம் பொம்புல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி கேள்விப்பட்டது. நபி அவங்க சக்கராத்ல அந்த பொம்புளைகிட்ட கேட்டா, யார் உன்னை கொண்டது? தலையாலேயே காட்டினா நபி அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேல பனு கைனுகா மதீனால இருக்கல. இந்த மோசடி செஞ்சதுக்கா, ஒரு பொம்புளைக்கு அநியாயம் பண்ணினதுக்காக சொன்னாங்க, பனு கைனுகா இதை விட்டு போயிடும். அதுதான் இஸ்லாம். உடனே பனு கைனுகா மதீனா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னா ஹைபருக்கு போனாங்க. ஹைபர் இங்க இருந்து 2.5 மணித்தியால தூரம், 150 மைல் கிட்டத்தட்ட. அங்க போய் குடியேறிட்டாங்க. இப்ப 2 கபீலா மீதம். என்னென்ன? பனு நதீரும் பனு குறைவாவும். பனு நதீரும் யூதர்கள் தானே, அவனும் மோசடிதான். அவன் கல்புல உள்ளதே மோசடிதான். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கிணத்துல போட்ட யாரு? இந்த யூதர்கள் தான். அந்த பிள்ளை அவனோட வாப்பமாறு தான். இதெல்லாம் வாழ்க்கையில மோசடிய கொள்கையாக எடுத்தது யூதர்கள் தான். இப்ப என்ன செய்யறாங்க? பனு நதீர் ஐடியா பண்றா, ரசூலுல்லாஹ்வை கொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வெளியால ஒப்பந்தம், வெளியால சிரிப்பு, எப்படியாவது இவரை கொல்லோம். இப்ப ஒரு பயான் ஒன்று வைக்கிறோம், வாங்க யா ரசூலல்லாஹ்னு பனு நதீர் கூப்பிடுறார். 10 சஹாபாக்கள் போறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் எல்லாம் போறார். ஒரு ரிவாயத்துல. இன்னொரு ரிவாயத்துல நபி அவங்க கொல்லப்பட்ட ஒருவருடைய தியத்தை கேட்டு போறார். இவன் என்ன செஞ்சானுகள்? ஒரு கட்டிடத்திலான அந்த பயான அந்த புரோகிராம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததோட மேல தலையில கல்ல போடுற. இத ஒரு பொம்புல இஸ்லாத்தை தழுவி இருந்தா அவ செய்தியே சொல்லி அனுப்பிட்டா, யார் ரசூலுல்லாஹ் வராதீங்க, இவன்கள் உங்களோட தலைக்கு மேல கல்ல போட தயாராக்கி வச்சிருக்கிறா. இன்னொரு ரிவாயத்துல எல்லாரும் கத்தியோட வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததோட குத்துறது. நபி அவங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டுச்சா? நபி அவங்க என்ன செஞ்சாங்க? சரி, இவங்களையும் வைக்கலாது இங்க மதீனால. இவங்க என்ன செய்யறது? இவங்க திட்டம் போட்டது எல்லாருக்கும் தெரியும். நபி அவங்க போய் எல்லாரையும் போக சொன்னாங்க, மதீனா விட்டு போங்க வெளியே. அல்லாஹ் சூரத்து ஹஷ்ர் என்ற சூரா ஒன்றே இறக்கினான். வல்லதி அக்ரஜல் லதீன கஃபரு மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர். அல்லாஹ் வெளியாக்கிட்டான், போங்க. லவ்லா அன் கதபல்லாஹு அலைஹிமுல் ஜலா லஅஸபஹும் ஃபித் துன்யா வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் நார். அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழு ஈச்ச மரத்தை பத்த வச்சு விட்டாங்க. மா கதஅதும் மின் லீனத்தின் أو تركتموها قائمة على أصولها فبإذن الله. எவ்வளவு சாமான் கொண்டு போயலுமெண்டா, ஒரு ஒட்டகம் சுமக்கிற அளவு சாமான் தான் கொண்டு போகலாம், மத்த எதுவும் கொண்டு போயல. சட்டம். எல்லாரும் சாமான கட்டி எடுத்துட்டு இவனும் ஹைபருக்கு போயிட்டாரு. யார் மிச்சம் மதீனால? பனு குறைதா. பனு குறைதா மட்டும் மிச்சம். பனு குறைதாவுடைய கிட்டத்தட்ட 800-900 ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அந்த மஸ்ஜிது குபா இருக்குதே தொழுதோமே, அதுக்கு பக்கத்துல அந்த கோட்டை இருக்குது. இன்னும் அந்த பழைய கோட்டை இருக்குது. காப் இப்னு அஷ்ரஃபுடைய கோட்டைங்கிறது மதீனால இருக்குது. இப்ப இவங்க ஒப்பந்தம் செஞ்சு வாழ்றாங்க. இப்படி வாழும் பொழுது அஹ்ஸாப் யுத்தம் நடந்துச்சு. அஹ்ஸாப் யுத்தம் பார்க்க போனீங்க, ஹந்தக் அகழ் தோண்டின யுத்தம். அகழ் தோன்ற யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு சஹாபாக்களுக்கு பெரிய கஷ்டமாயிட்டு என்னண்டா, அஹ்ஸாப், மக்காவுடைய காஃபிர், கத்ஃபான், முழு உலகமும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை தாக்குறதுக்கு வராங்க. அஹ்ஸாப் அதான்
கிட்டத்தட்ட 12,000 பேர் வாராங்க. ஒரு முடிவொன்று முடிச்சிட்டுருவோம், இனி முகம்மதையோ சஹாபாக்களையோ வைக்கிறது இல்ல. இந்த நேரம் இந்த கத்பான்ல இருந்த ஒரு யகூதி என்ன செஞ்சார், பனு குறைவாவுடைய தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்துறார். என்ன பேச்சுவார்த்தை? நீங்களும் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்றீங்க எங்களுக்கு தெரியும், ஆனா இதோட ரசூலுல்லாஹ்வோட கதை முடியுது. இஸ்லாத்துல கதை என்ன செய்தோட, அதால நீங்க எங்களோட சப்போர்ட் ஆகுது. இதுக்கு பிறகு உலகத்துல இஸ்லாம் இருக்காது என்ன, அப்படித்தான் வந்தாங்க. உங்களுக்கு அவடத்த போய் நின்று மலைய பார்த்தா ஒண்ணு விளங்காது. அஹ்ஸாப் என்கிறது படைகள், மக்காவுடைய காபீர், கத்பான், முழு பேரு சேர்ந்து வந்து. பனு குறைவாவுடைய தலைவர் சொன்னாரு, நான் உடன்படிக்கைக்கு மாறு செய்ய மாட்டேன். ஏற்கனவே பனு கைனுகா பனு நதீருக்கு நடந்தனே தெரியும். ஏனண்டா நான் தௌராத்ல படிச்சிருக்கிறேன், ஒரு நாளைக்கு மேல வளர போறார் இந்த முஹம்மது தான், அவன் தலைவன் தான். சொன்னாங்க, இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாம அழிப்போம். இந்த நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க, என்ன செய்யற இப்ப மதீனாவுல பூந்தாண்டா பிடிக்கும் எல்லாரும் சேர்ந்து. அப்ப இவனோட வெள்ளையில சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா இருந்தார். சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரே ஒரு மஷூரா தான் இருக்குது. ஏனென்றா படைகள் மலைக்கு மேல ஏறி வர இயலாது. மலைக்கு மேல யுத்தம் செய்யறத கேள்விப்பட்டீங்களா? மலையில யுத்தம் பண்ண இயலாது, தரையில யுத்தம் நடக்கும். ஏன்னா மலையில ஏறினா மேலுள்ள அடிச்சிருவான். மதீனாவை சுத்தி அந்த பார்த்த மலை இருந்துச்சு அந்த நேரம். மதீனாவை சுத்தி தர இருக்குதே, தர அவளுக்கும் குழிய தோண்டும். அவ உள்ளுக்கு வரையில யார் சரி என்று சொல்லி சல்மான் ரலியல்லாஹுடைய மஷூரா பிரகாரம் 10 அடி ஆழம் 10 அடி அகலம் குழி தோன்றாங்க. என்ன வாரத்துக்குள்ள தோண்டிடணுமே. எல்லா குழியும் தோண்டி முடிஞ்சு இப்ப படம் வந்து பாக்குது, உள்ளுக்கு வரையில. யார் அந்த வேலை செஞ்சது, யார் இந்த ஐடியா கொடுத்தது? ஏன்னா இவங்களோட நோக்கம் அழிக்கும். இப்ப பனு குறைதா பார்த்தாங்க, ஓ சேர்ந்து அழிச்சிருவோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பனு குறைதாவுக்கு பொறுப்புதாரியா வச்சிருந்தாங்க சாத் இப்னு முஆத். மதீனால சாத் இப்னு முஆத் அனுப்பினாங்க, பனு குறைதா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களுக்கு உதவியா மோசடியா? பனு குறைதா சொன்னான், ஒரே அடியா, நாங்க உங்களுக்கு எதிர்ப்பு. இப்ப நபி சொன்னாங்க, கவனம் சாத் இப்னு முஆத், கவனம். ஏன் உங்களுக்கு சொல்றேன்டா, இதெல்லாம் நீங்க மாறி விளங்கிடப்படாததுக்காக தொடர்லன்னு சொல்றோம் உங்களுக்கு. சாத் இப்னு முஆத் சொன்னாங்க, ஒப்பந்தம் எழுதியிருக்கிறோம், மோசடி செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் இக்கட்டா நிலைமையில இருக்கிறாங்க. இல்ல, அவன் சொன்னான், பனு குறைதா நாங்க உங்களுக்கு எதிர்ப்பு சொன்னாங்க. சரி, அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி, நபி அவங்க துஆல அழுகுறாங்க. குளிர்காலம், அஹ்ஸாப் யுத்தம் நடந்தது குளிர்காலம். அல்லாஹ் என்ன செஞ்சான், காத்த அனுப்பி இவங்க டென்ட் எல்லாத்தையும் பறக்க வச்சு அல்லாஹ் தோல்வியை கொடுத்துட்டான். தோற்றதோட இப்ப ரசூலுல்லாஹ் அஹ்ஸாப்ல தோத்து படையெல்லாம் போயிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க புழுதியோட வந்திருக்காங்க. யுத்த காலத்துக்கு போன என்ன ஏசியா இருக்கும், புழுதியோட வந்து வாளை வச்சுட்டு குளிக்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வச்சிட்டீங்களா, எழும்புங்க, ரெடியாகுங்க, வாங்க. எங்க போ, பனு குறைதாவுக்கு போ. அவங்கள விடப்படாது. இப்ப நபி அவங்க ரெடியா, வாங்க 3000 சஹாபாக்கள் வாங்க போ பனு குறைதா. நபி அவங்க சொன்னாங்க, அசர் தொழுகைய பனு குறைதால போய்தான் தொழணும். லா யுஸல்லி அன்னல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைதா. அவ்வளவு வேகமா போங்க எல்லாரும். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அந்த ஜுகாக் இந்த இடத்துல நான் கண்டேன் புழுதிய. எல்லாரும் ரெடியாகி நாங்க போயிட்டோம் பனு குறைதா. போய் பனு குறைதா முற்றுகையிட்டாச்சு. அல் ரலியல்லாஹுடைய கையில, ஜுபைர் ரலியல்லாஹுடைய கையில தான் பாரம் கொடுத்திருந்தாங்க. போங்க முற்றுகையிட்டு வச்சு கொள்ளுங்க ஆக்கல.
இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு முடிவு சொல்லலாம், இதுக்கு முடிவு சாத் இப்னு முஆத் தான் சொல்லும். ஏன்? அவர் தானே உங்களுக்கு பொறுப்பு, அவர் தானே பேச்சுவார்த்தை நடத்தின உங்களோட. இவன் நினைச்சான் சாத் பின் முஆத் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் அப்படின்னு. சாத் இப்னு முஆத் அந்த நேரம் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார். ஏண்டா சாத் இப்னு முஆதுக்கு அஹ்ஸாபுடைய யுத்தத்தில ஒரு காயம் பட்டு என்ன நடந்துச்சேண்டா, சாத் இப்னு முஆதுடைய கையில காயம், ரத்தம் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த கொடமார் இருக்குதே அந்த இடத்துல நபி அவங்க அந்த காலத்துல இருந்த டாக்டர் ஒன்றை வச்சு என்ன செஞ்சாங்க, வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. சாத் இப்னு முஆதும் துஆ கேட்டு இருந்தார், யா அல்லாஹ் பனூ குறைதாவுக்கு தீர்ப்பு வழங்காம என்ன மௌத்தாக்கிறாது, நான் தான் தீர்ப்பு வழங்கும். இப்ப 15 நாள் முற்றுகையிட்டதுக்கு பிறகு முடிவுக்கு வராங்க. என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ் நாங்களும் பனு நதீர் மாதிரி ஹைபருக்கு போறோம், விடுங்க எங்களை விடுங்க, நாங்களும் ஒட்ட நிறைய சாமான் எடுத்துட்டு இங்க இருந்து போறோம் நாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த முடிவு எடுக்கணும் நான் இல்ல, யாரு? சாத் இப்னு முஆத். அவர் எடுத்தா விரும்புவீங்க தானே? ஓ சரி. எல்லா ஆம்புலையிலையும் கட்டியாச்சு கையில, கிட்டத்தட்ட 600 ஆம்புலையில் எல்லார கையையும் கட்டி, இங்க ஒரு மதீனால இடம் ஒன்று இருந்துச்சு, யாரு விருந்தாளி வந்தாலும் சாப்பாடு கொடுக்கிற இடம். நம்ம ஊர்கள்ல இருக்கணும் அப்படி, முஸ்லிம் ஊர்கள்ல விருந்தாளிகள் வந்தா தங்குறதுக்கு எங்களை வீட்லயே ரூம் ஒன்று இருக்கும். அந்த வீட்டுள்ளுக்கு அழகா பெண்களை வேறையா, பிள்ளைகளை வேறையா, ஆண்களை வேறையா கொண்டு வந்தாச்சு. 2 கையை கட்டி கொண்டு வந்த பிறகு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சாத் இப்னு முஆத கூட்டிட்டு வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். கூட்டிட்டு வந்தாங்க. எல்லா பனூ குறைதான் பாக்குறாங்க, என்ன தீர்ப்பு வரப்போகுதோ. சாத் இப்னு முஆத் உடனே தீர்ப்பு வழங்கினார், என்ன? முழு ஆண்களும் கொல்லப்படணும், பெண்கள் பிள்ளைகள் கைதியாக பிடிபடும், மோசடிக்கு மருந்து இதுதான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாத் இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும், இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீ கொடுத்துட்டாய் சாத். தௌராத்துல இது எழுதப்பட்டிருக்குது, தௌராத்திலே எழுதப்பட்டிருக்குது, இப்படி யூதர்கள் செய்வாங்க, இதற்கான தீர்ப்பு இதுதான், அவங்களோட தௌராத்திலே இருக்குது. நபி அவங்க பாரம் கொடுத்தாங்க, அல்ரதி எல்லார்கிட்ட எல்லாரையும் கொள்ளுங்க. முதலா மதீனால 600 பேர தலை வெட்டப்பட்டுச்சு. இது யுத்தத்துக்கல்ல, மோசடிக்கு. பெண்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கைதியானாங்க, இவங்க அவ்வளவு பேர் வெட்டப்பட்டாங்க, முழு மதீனாவும் சுத்தமாயிடுச்சு. இதற்கு பிறகு இந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஹைபர்ல போய் இருந்தாங்களே இவங்க திட்டம் போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை பூராக போராட்டம் தான், நிம்மதியா வாழ உடல். ஹைபருக்கு போனா அங்க என்ன செஞ்சால், ரசூலுல்லாஹ்க்கு ஆக விருப்பமான சாப்பாடு ஆற்ற முன்கால். நபியவங்க ஆற்ற முன்கால தான் சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு தடவை ஆடி சமைச்சிட்டு இருக்கும் பொழுது நபியவங்க ஆற்ற முன்கால தாண்டாங்க, எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டார். அடுத்த காலத்தாண்டாங்க, எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டார். அடுத்த கால் எடுத்தான்னு கேட்டார். அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்குன்னு கேட்டார். நபியவங்க சொன்னாங்க, நீ சொல்லாம வாய முந்தாம இருந்திருந்தா ஒவ்வொரு காலம் அடுத்து தந்துட்டே இருந்திருப்பாய். அவ்வளவு விருப்பம் ரசூலுல்லாஹ்க்கு ஆட்டுடைய முன்கால். இத விளங்கி ஒரு யூத பொம்புல என்ன செஞ்சால், நஞ்ச கலந்து கொடுத்துட்டால் ரசூலுல்லாஹ், ஹைபர்ல கொடுத்தால். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துல இந்த யூதர்கள் பார்த்த வேலை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, பிற்காலத்துல லதத்தபிஅன்ன சுனன மன் கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிரா. நீங்க ஒரு கேடுகட்ட சமூகத்தை பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, ஜான் ஜானா முளம் முளமா பின்பற்றுவீங்க. ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர தப்பின் லதகல்துமு. அவர்கள் உடும்புடைய பொந்துக்குள் நுழைந்தால் நீங்கள் நுழைவி. ஏன்?
உலகத்திலே ஆக நாட்டமான பொந்து உடும்புட பொந்துதான். உடும்பு சூக்குந்திரல்லையே 40 நாளைக்கு ஒரு துளி. அதனால ஆக நாட்டமான பொந்தல். அதுள்ளுக்கு காலை போடுறது ஸ்டைல் என்ன, நீங்களும் காலை போடுவீங்க. நபி அவங்க சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களா? நபி அவங்க ஃபமன், அவர்கள் இல்லாம வேற யார்? நபி அவங்க விரும்பினாங்க, நீங்க அவங்களோட சேர்ந்துராதீங்க. அதனாலதான் சக்கராத்ல வசிய செஞ்சாங்க, அஹ்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், இந்த அரேபிய நாட்டில இருந்து யூதர்களை வெளியேற்றிரு. அதை செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா யூதர்கள் எப்பையும் திட்டத்தை கைவிடல. உமர் ரலியல்லாஹு வெளியேற்றினாங்க மதீனா விட்டு. உமர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக வந்தாங்க மதீனாக்கு. எல்லா சஹாபாக்கள் மஷூரா பண்ணினாங்க. ஹஸரத் தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் 3 பேர் சொன்னாங்க எங்களுக்கு வேணா. 2 பேர தலையில வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹும் அல் ரலியல்லாஹு அவங்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல் ரலியல்லாஹு கூப்பிட்டு ரகசியம் பேசினாங்க. சொன்னாங்க, விட்டு கொடுங்க அலி, உஸ்மானுக்கு கிலாஃபத்தை கொடுப்போம் அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு கையில பைய செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை அடக்கினதுக்கு பிறகு மதீனாவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆள ஆரம்பித்தார். மதீனா தான் அந்த காலத்துடைய முழு பேருடைய கண்ணாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு கேட்டா லண்டன் என்கிறார் ஒரு ஆள் நியூயார்க் என்கிறார், ஒரு ஆள் டோக்கியோங்கிறார். இதெல்லாம் 1920க்கு பிறகு முளைச்ச காலான்கள் இவைகள் எல்லாம் உலகத்துல சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மதீனா தான் தாருல் ஹிலாஃபா. மதீனா தான் பாரிச பிடிச்சது, கிஸ்ராவை பிடிச்சது. ஆனா அந்த மதீனாவுல மனிதன் வாழ்ந்தார், சரியான மக்கள் வாழ்ந்தாங்க மதீனால. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க மதீனாவை. இங்கிருந்து தான் பட போகும். எங்க? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தொடங்கினாங்க கடல்ல பிரயாணம் செய்ய. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தர முடிச்சு, தர மார்க்கம் எல்லாம் இஸ்லாம் ஆயிற்று. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல கடல்ல போகுது கப்பல். முதல் நாடு குப்ருஸ், சைப்ரஸ். முஆவியா ரலியல்லாஹு மனைவியும் போறாங்க, சைப்ரஸ் இஸ்லாத்துக்கு வருது. அப்படியே போறாங்க துருக்கி, குஸ்தான்தீனியா, துருக்கிக்கு போகுது பட. அபு அய்யூப் அன்சாரி போறார் துருக்கிக்கு. உக்பத் இப்னு நாஃபியா கைருவான், ஆப்பிரிக்கா காடுகள், கிர்மான், இந்த ரஷ்யாவுடைய பக்கங்கள், ஆப்கானிஸ்தான், காபுல் வரைக்கும் இஸ்லாம் போயிட்டு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் இஸ்லாம் பரவிட்டு நல்லா. மதீனாவை என்ன செஞ்சாங்க? உடைச்சி பெரிசாக்கினாங்க. மக்கள் வர தொடங்கிட்டாங்க, அபிவிருத்தியில் செய்தாங்க. மிஸ்ர், முழு உலகமும் இஸ்லாம். இஸ்லாத்துக்கு விரோதிகளே இல்ல. ஆனா ஒரு யஹூதி திட்டம் போட்டார். எத்தனை யஹூதி? நாங்க எல்லாம் விளங்கணும், அதுதான் சொல்றேன். அவன் பேர் தான் அப்துல்லா பின் சபா. அப்துல்லா பின் சபா ஒருவன் தான் திட்டம் போடுறது. காத்தாங்குடியில ஒரு பயில்வான் தான், ஒருவன் தான் எத்தனை பேரை கெடுத்துட்டான், எத்தனை பேரை கெடுத்துட்டான். என்னோட வந்தான் ஜோத்தன் உம்ராக், என்னுடைய வருவான், தொழமாட்டான் ஹரத்துல, என்னோட பக்கத்துல இருப்பான். நான் முன்னுக்காக பின்னுக்காய் மெதுவா இருந்துருவான். என்ன கண்டா தக்பீரை கட்டுவான். பேர் ஹமீத் ஆகி பிரெஞ்சு கோனர். அப்ப நாங்க என்ன இது இல்ல தொலை தேவையில்லையே. யார் சொன்னோட? ரசூலுல்லாஹ் சக்கராத்திலே கால் இழுபட்டு தொழுதாங்க. நீ அவரோட பெரிய ஆளா? நீ கடைசியா கேட்டார், சவுர் ஹிரா கோகைக்கு ஏறுவோம் வாங்க, தவம் இருப்போம் 3 நாளைக்கு. ஹிரா கோகைக்கு அதுல போய் ஏறி இருக்கியா? எப்படி கொள்கண்டு பார். ஒருவன் தான், ஒரு யஹூதியுடைய கனெக்ஷன் கிடைச்சிருக்குவனுக்கு அதால கெடுக்கிறது தான். ஒரு ஆள் தான் கெடுக்கிறது ஒரு ஊரை. ஒவ்வொரு ஊரையும் பாருங்க. அதே மாதிரி அப்துல்லா பின் சபா, இவன் ஐடியா பண்றான், திட்டம் போடுறான், மெப் பண்றான். என்ன செய்யலாம்? முஸ்லீம்கள் எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்களே,
உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல முஸ்லீம்கள் சந்தோஷமா வாழ்ந்தத போல ஒரு காலம் இருக்கல. எப்படி இருக்கும்? காபூல் வரைக்கும் இஸ்லாம், உலகமே இஸ்லாம். இந்த நேரம் திட்டம் போட்டு என்ன செஞ்சான்? கொஞ்சம் பேரை உருவாக்கி எடுத்தான் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிரா. உஸ்மான் ரலியல்லாஹுடைய குறைகள் என்ன இருக்குது? மனிதன் குறை இருக்கும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வோட மருமான், நபியுடைய 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு ஸுன்னூரைன், 2 பிரகாசம் உடையவர். ஹஸரத் ருக்கையாவை கல்யாணம் முடிச்சாங்க. ருக்கையாட கபர் பக்கீல இருக்கு. உம்மு குல்சூம கல்யாணம் முடிச்சாங்க. 2 பெண்களை கல்யாணம் முடிச்சாங்க. இந்த மதீனாவை சேவை செஞ்சவங்க. ஆனா ஹஜ்ஜுடைய டைம் வருது. ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய நேரம். சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க எல்லாரும். உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்கு போகல. 200 முனாஃபிக்கள் இந்த யூத திட்டத்துல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு முற்றுகையிட்டாங்க வீட்டை, மதீனாவுடைய வீட்டை. உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி கெட்டவைகளை பரப்பி இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையில தான் ரசூலுல்லாஹ்வோட அஸா இருந்தது. நபியோங்க குத்துபா ஓதுவாங்களே அஸா, ஜும்மா ஓத ஏறினாங்க மிம்பர்ல. ஜஹ் ஜாஹ் நிறுவம் வந்து என்ன செஞ்சான்? அந்த அஸாவை முறிச்சான், பறிச்சு. இதுதான் முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு, உஸ்மான் ரலியல்லாஹு தண்ணி கொடுக்காம தடுத்தார். இந்த நேரம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன் தண்ணிகள்ல தோல் துருத்தியை நிறைச்சு கொண்டு போய் உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்தார். நீண்ட சம்பவங்கள் நீங்க எடுத்த ஒவ்வொன்றா இனி படிக்க பாருங்க. இவைகளை என்ன செஞ்சா? கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹு அன் கூரைக்கு வெளியே தலையை நீட்டி பேசினாங்க. ஏன் கொல்ல போறீங்களா? நீங்க ஏன் கொல்ல போறீங்க? நான் என்ன செஞ்சேன் கொல்றதுக்கு? நான் ரசூலுல்லாஹ்வோட மருமகன். தன்னை பத்தி சொல்லிட்டே போனாங்க. உடல்ல கடைசியா என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் காலையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன் ராவ். நபி அவங்க சொன்னாங்க, உஸ்மான் இன்னைக்கு இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வரணும், இஃப்தார் செய்ய எங்கள்கிட்ட வரணும் அப்படின்றாங்க. நான் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமரை கனவுல கண்டேன்ட்டு அன்றைக்கு அசர் நேரம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மனைவி பக்கத்துல, நாயிலா பக்கத்துல இருந்தா. 2 பேர் பூந்தான். ஒத்தன் கழுத்தை பிடிச்சி தாடிய பிடிச்சா, மத்தவன் கழுத்தை வெட்டினான். யாருண்டே தெரியாது 2 பேரும். உடனே நாயிலா மனைவி வந்து பாதுகாக்க வந்தா, நாயிலாவுடைய கையையும் வெட்டிட்டார். இப்ப சொன்னானுகள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை அடக்கலார். இப்ப நீங்க யோசிக்கலாம், சஹாபாக்கள் எங்க? எல்லாரும் ஹஜ்ஜில. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய மனஸ்தாபமாக்கிட்டார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காணி தான் பக்கியுடைய பின்பகுதி. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபர் இருக்குதே, அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காணி. அது என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் ராவோட ராவாக பக்கீல அடக்கலன்னு சொல்லி அவர காணில தான் அவர ஜனாசாவை அடக்கினார். பிற்காலத்தில் எல்லாமே பக்கியாக மாறிட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு அவங்களோட அந்த குர்ஆன் இன்னும் துருக்கியில் இருக்குது. அந்த ரத்தம் பட்ட குர்ஆன் இன்னும் துருக்கி மியூசியத்துல இருக்குது. என்ன செஞ்சாங்க? ஜுப்பாவையும் அந்த மனைவியுடைய விரல்களையும் ஷாமுக்கு அனுப்பினாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆத்திரமிப்ப. இந்த நேரம் அல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்தார். என்ன செஞ்சாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு வெட்டப்பட்டதோட சஹாபாக்கள் இங்க வந்து அல் ரலியல்லாஹு புடிச்சு சொன்னாங்க, அலி நீங்க இப்ப பையத் எடுங்க, அமீர் ஆகுங்க, பிரச்சனை முத்து. ஒருத்தருக்கும் தெரியா என்ன நடந்தது என்று பார்த்தா அந்த அப்துல்லா பின் சபா என்ற யூதனுடைய திட்டம். கடைசில அல் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக மாறினாங்க, மதீனால இருந்தாங்க. இந்த அப்துல்லா பின் சபா அல் ரலியல்லாஹு சொன்னான், அலி நீங்க தான் எங்கட கடவுள் என்றார். அப்பதான் பார்த்தாங்க, அன்றைக்கு தான் ஷியாவை ஆரம்பிச்ச இவன் தான். அது ஒன்றாக இருந்த முஸ்லீம்களை 2ஆக பிரிச்சது அவன் தான். அதுவரைக்கும் முஸ்லீம்கள் ஒன்றா தான் இருந்தார். அப்துல்லா பின் சபா கொல்ல சொன்னாங்க அல் ரலியல்லாஹு அன்ஹு, கொண்டா அவன் ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கி வச்சுட்டு வந்திருந்தான். அண்டையிலிருந்துதான்
சமூகம் துண்டு துண்டாக ஆரம்பித்தது, பிரிய ஆரம்பித்தது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை பாரம் எடுத்ததற்கு பிறகு மதீனாவுல இருக்க முடியாம போயிடுச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. இப்ப தாருல் ஹிலாஃபாவாக இருந்த மதீனா தாருல் ஹிலாஃபாவாக பக்தாத் மாறியது கூஃபாவுக்கு. மதீனாவில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா இங்கிருந்து கூஃபாக்கு கூப்பிட்டாங்க. ஈராக் வாசிகள் அங்க போயிட்டாங்க. அங்க வச்சு என்ன செஞ்சாங்க, கூஃபா ஈராக் வாசிகள் திட்டம் போட்டு சுபஹுடைய தொழுகைக்கு வரும் பொழுது அலி ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினார். ஹஸரத் அலி ரலியல்லாஹுக்கு பிறகு அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. 6 மாதம் ஆட்சி செய்தாங்க. ஆட்சி செஞ்சுட்டு பார்த்தாங்க முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஆட்சியை கையில கொடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால தான் வாழ்ந்தாங்க. அவங்களோட கபரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்குது. அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஆட்சி நல்லா இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீதுடைய காலம் வந்தது. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்தாங்க. மதீனால இருந்த ஹுசைன ஈராக் வாசிகள் கூப்பிட்டு எடுத்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாம போயிட்டாங்க. இடையில ரசூலுல்லாஹ்வோட முழு குடும்பத்தை வெட்டினார். இது இனி மதீனாவுடைய வரலாறுகளை பேச முடியாத நிலைமைகள் வரும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களெஞ்ச கொண்டிருக்கிறான் எதற்கு? இவைகளை படிச்சு எங்கட வாழ்க்கையில யூதத்துவத்தை இல்லாமல் ஆக்கிறோம். நாங்க எங்களுடைய கல்யாணம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய நடவடிக்கைகள், வியாபாரம் ஏதாவது யூதனுக்கு சார்பாக இருக்குதா, அப்ப நான் நஷ்டத்தின் பக்கம் போறேன் என்பதுதான் அடையாளம். உங்களுக்கு பலஸ்தீன தெரியும். பலஸ்தீன பிடிச்சது 2 குடும்பம், யூத குடும்பம். இவரது எத்தனை குடும்பம் இருக்கிறோம் நாங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் நாங்க. பலஸ்தீனுக்கு போய் பாத்தீங்கன்னா 2 குடும்பம் போனது, 5 ஆகியது, 10 ஆகியது, இன்றைக்கு லட்சக்கணக்கு. முழு பலஸ்தீனும் அவன் கையில. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மதீனா முனவ்வராவுல நீயத்தை வைங்க, உள்ளத்துல உறுதியா என்ற யஹூதியத்தோ நஸ்ரானியத்தோ என்ற வாழ்க்கையில் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வந்தாங்க, தாடிய வலிச்சு மீசைய வளர்த்தவங்க. ரசூலுல்லாஹ் மோத்த திருப்பிட்டாங்க, பார்க்கவே இல்லை. ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான், தாடிய வளர்க்கும்படி மீசைய எடுக்கும்படி. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாங்க யஹூதிகளை பின்பற்றிடப்படாது. எங்கட பிள்ளைய வளர்க்கறதுல இருந்தா அடிப்படையான இஸ்லாத்துல வாழும். ஏனென்றால் கடைசி காலத்துல எங்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் இருக்குது. இதை மறந்துடப்படாது. யூதர்களுடைய யுத்தத்துக்கு தலைவராக தஜ்ஜாலும் எங்கட தலைவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, தஜ்ஜாலுக்கு பின்னால் 70,000 யூதர்கள் வருவார்கள். அவ்வளோ யூதர்களும் வார இடம் அஸ்பஹான், ஈரானுடைய தலைநகரம். ஈரான வெளியே பார்த்தா முஸ்லிம போல இருக்கிறான். முழு யூதனும் வாழ்ற இடம் அஸ்பஹான். தஜ்ஜாலுக்கு பின்னால் 70,000 யூதர்கள் வருவாங்க. கடைசி யுத்தம் நடக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் தான். யாரு வெல்றது? வெல்ற யாரு? யூதர்களா நாங்களா? நாங்க தான் வெல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு கல்லும் பேசுமாம், ஒவ்வொரு கல்லும் சொல்லுமாம், எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், வந்து கொல்லு. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றியை தருவார். உறுதியான முஸ்லீம்கள் தான் அந்த காலத்துல இருப்பார். சகோதரர்களே, ஹஜ்ஜை விட உறுதியான ஒன்று அல்ல வாழ்க்கையில் எங்களுக்கு. ஹஜ்ஜை விட உறுதியான ஒன்று இல்ல. உள்ளத்துல நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் மதீனாவிலிருந்து நான் நாளைக்கு போறேன், ஆனா முழு சுன்னத்தை என் வாழ்க்கையில நான் பின்பற்றுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்றை ஊர்ல பின்பற்றேலாதான் போனா, கூட்டாளிமார் அப்படி, நண்பர்கள் இப்படி, குடும்பம் அப்படி இல்ல. ஹஜ்ஜோட நான் மாற போறேன், ஹஜ்ஜோட தௌபா செய்யறேன். நான் இங்க வந்து நான் 10 நாள் இருந்து என்ன நான் உருவாக்கிட்டு போகும். அங்க போய் அவங்கள நான் மாற்றணுமே தவிர அவங்களோட சூழலுக்கு நான் போயிடப்படாது. அவங்கள நான் மாத்தோம். ஹஜ்ஜ முடிச்சிட்டு போன நான் என்னால் ஒரு 100 பேர் 50 பேர்
இவங்களை மாத்தணுமே தவிர நாம் போய் தாடிய வெட்டுறதும் தாடிய வலிக்கிறதும் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஹராத்துல இன்னும் தொடர்றதும் பெண்கள் வேற வேற நடவடிக்கையில் ஈடுபடுறதும் இல்ல. தௌபா. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாங்க செய்யற நன்றி கடன் அதுதான். வேறொன்றும் நன்றி செய்ய தேவையில்லை. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஹவுதுல் கௌசர்ல சந்திப்போம் ஒரு நாளைக்கு. இந்த மிம்பர் இருக்கும் அங்க. நபியோ மிம்பர்ல இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்களாம் எல்லாரையும். போலின்ல வருவாங்க தண்ணி குடிக்க ஹவுதுல் கௌசர்ல. ரசூலுல்லாஹ் அடுத்தடுத்து கொடுப்பாங்க தண்ணிய. ஒரு போலினுக்கு இடையால கொஞ்சம் பேர் பூர பாப்பாங்க. மலக்குகள் திரட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களே, யார் இது? யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு, இஸ்லாம் அழிந்த பிறகு இஸ்லாத்தை பத்தி கணக்கெடுக்காதவன். நபி அவங்க சொல்லுவாங்களாம், அவங்களை இந்த முகத்துக்கும் காட்டிடாதீங்க. அவ்வளவு இரக்கமுள்ள நபி. இது இஸ்லாம் அழியிற காலம், இஸ்லாம் வளரல, நல்லா விளங்குங்க. சொல்லுவாங்க, அமெரிக்கால அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வாரான், இங்க இஸ்லாத்துக்கு வாரான். 1920க்கு முந்திருந்த இஸ்லாம் வேற, பிந்திருந்த இஸ்லாம் வேற. 1920க்கு முன்னால்தான் இஸ்லாம் இருந்துச்சு உலகத்துல. இப்ப இஸ்லாம் இல்ல, எல்லாம் கொண்டு குவிக்கப்பட்டு. நம்ம ஒருத்தருக்கும் வரலாறு தெரியாது. 100 வருடத்துடைய வரலாறு போய் படிச்சு பாருங்க. என்ன நடந்துச்சு இந்தியால? எத்தனை மில்லியன் இந்தியால, ஸ்பெயின்ல, கொசோஃபால, பொஸ்னியால, ஒவ்வொரு நாட்டுல, காஷ்மீர்ல கொண்ட கணக்கில். ஸ்பெயின்ல எத்தனை மில்லியன் மண்டோடு முஸ்லீம்களுடைய எல்லாம் முடிஞ்சு வெட்டி, நாங்க பிறக்க முந்தி முடிஞ்செல்லாம். வரலாறையாவது கொஞ்சம் படிக்கணும். நாங்க என்ன நடந்துச்சு பலஸ்தீன்ல? ஒரே தடவையில் 70,000 பேர் பலஸ்தீன்ல. முதலாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்கி கொண்டதுதான் முஸ்லீம்கள். ஜசாயிர்ல 1.5 மில்லியன், 15 லட்சம். ஈராக் ஈரான் யுத்தத்தை தொடங்கி எத்தனை மில்லியன் எல்லாம் புதைச்சாச்சு முஸ்லீம்கள். இஸ்லாம் இருந்துச்சு 1920க்கு முந்தி உலகத்துல. யாரு முசுப்பேலாம் இருந்துச்சு. நாடு நாடா போய் வெட்டினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாப்பா. நாங்க உறுதி அறிக்கோம். ஹஜ்ஜிக்கு வந்த நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஹஜ்ஜி தொடங்குது. எங்கட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் நாங்க படிச்சு எவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்கிறோம். உள்ளத்துல உறுதி எடுத்து துஆவோட எங்கட ஹஜ் கபூல் ஆகணும். அப்ப உறுதியான நீயத்துகள் இருந்தா தான் அல்லாஹ் ஹஜ்ஜ கபூல் செய்வார். என்ன நீயத்? போதும் உலகத்துல இன்ஷா அல்லாஹ் தீனோட வாழணும், மார்க்கத்தோட வாழணும், எனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை சமூகத்துக்கு எத்தி வைக்கணும். ஹஜ்ஜுங்கிற அதுதானே. ஹஜ்ஜுங்கிற அதுதான். ஹஜ்ஜுங்கிறது போய் மினால, முஸ்தலிஃபால, அரஃபால தங்கிட்டு வாரதுக்கு பேர் இல்லையே. அந்த காலத்துல போய் இருந்து அல்லாஹ்ட்ட மன்றாடி அந்த தன்மைகளை உள்ளத்துல உருவாக்குறதான் ஹஜ் சகோதரர்களே. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றையோட நாங்க கடைசி இரவு, நாளைக்கு எங்கட பிரயாணம். நாங்க மதீனாவிலிருந்து போறோம். அதால இன்ஷா அல்லாஹ் நீங்க ராவைக்கும் போய் அரத்துல தங்கலாம், ரவுதால தங்கலாம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசியா சலாம் சொல்லிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அன்றைக்கு சொன்ன மாதிரியே சலாம் சொல்லுங்க, அவர்த உட்காருங்க. இதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப யா அல்லாஹ் என்ன கொண்டாண்டு துவா கேளுங்க. இது கடைசியாக ஆக்கிடாதே யா அல்லாஹ்னு கேளுங்க. இந்த பூமியில நான் மௌத்தாகணும்னு கேளுங்க. அல்லாஹ் இடத்துல உள்ளத்துல ஆசை இருந்தா கேளுங்க. அல்லாஹ் ஆசை உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தருவார். இன்றைக்கு ஒரு இமாம் மௌத்தாயி லோஹருக்கு அடக்கிட்டார். இங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா இங்க சேவை செஞ்ச ஒரு பள்ளியில பயான் பண்ணார். அபூபக்கர் ஜஸா, அதாவது இங்க உள்ள ஹுதுபாக்கள் பாடம் நடத்தினார். அன்றைக்கு தான் மவுத். லோஹருக்கு அடக்கிட்டார். சொல்ல மாட்டாங்களே யார் யாருன்னு. இங்க பாரிய சேவை செஞ்சார். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அதே போல சகோதரர்களே, எங்கட ஒரு ஹஜ் கபூலானா போதும். ஹஜ் கபூல் என்று விளங்கும் ஹஜ்ஜிக்கு போறவுத. ஒரு ஆள்ற ஹஜ்ஜி கபூலா இல்லையான்னு எப்ப விளங்கும்? ஹஜ்ஜி போறவுதான் விளங்கும். என நடத்தைய வச்சு ஹராம் நடக்காத வாழ்க்கை நடந்தா
எங்கட ஹஜ் கபூல் என்று விளங்கிறோம். இல்லண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட ஹஜ் பழுதான ஹஜ்ஜா மாறி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ் செய்யறோம், ஹஜ் மப்ரூர் ஆறதுக்கா இல்லையா? அதுக்கு தானே இவ்வளவு ஏற்பாடெல்லாம், அதுக்கு தானே. சாமான் தூக்குறதுக்கு வரல நாங்க யாரும். எங்கட ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக மாறிடும். அதனால இன்றைக்கு ரவுலாக்கு போங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, மன்றாடுங்க இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ்ஜ தொடங்க போறோம் நாளைக்கு, ஆரோக்கியத்தோட எங்கட ஹஜ்ஜ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இப்ப என்ன செய்யணும்டா இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு நீங்க 10 மணிக்கோ 11 மணிக்கு முன்னாலேயோ உங்களோட முழு சாமானையும் கீழே இறக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். முழு சாமானையும் இறக்கிட்டு நீங்க இஹ்ராத்தை கட்டிட்டு தான் இங்க நாங்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய நீயத்தோட தான் இங்க இஹ்ராத்தை கட்ட போறோம். ஏனென்றா அங்க போய் எங்களுக்கு உம்ரா செய்ய சந்தர்ப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போறோம் நாளைக்கு வியாழக்கிழமை, எப்படியும் வெள்ளி ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை ஹரத்து கிட்ட போயலாது, போன அடுத்த ஹஜ்ஜும் கஷ்டமாயிரும் எங்களுக்கு. ஏண்டா சின்ன ஜனம் இல்ல இப்ப இருக்கும். முழு ஹஜ்ஜிக்கு வாராக்களை அனுப்பிடுவான். இப்ப நாளைக்கு மதீனா முழு பேரும் போயிரும். மதீனா பள்ளி காய் ஒத்தரும் இல்ல, ரவுதாவெல்லாம் சும்மா இருக்கும். இஞ்சி ஹஜ்ஜாஜியல் போனா இனி யாரு? மதீனா வாசியில வந்து இருப்பாங்க. அது போறோம் எல்லா ஹஜ்ஜாஜியலும் ஹரத்ல இருப்பாங்க அல்லது அசீசியால இருப்பாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க இஹ்ராத்தை கட்டிட்டு நீயத்தை நாங்க துல் ஹுலைஃபால போய் நான் நீயத்தை சொல்லித்தாரேன் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய நீயத்தை சரிதானே? அங்கால இருக்கிறது சனி வெள்ளி சனி மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்க போய்த்துருவோம்? மினாவை போய்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால நாங்க நாளைக்கு வளமையா இஹ்ராத்தை கட்டுற மாதிரி கட்டுங்க. மத்த சாமான்களை கீழே இறக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். 10 மணிக்கு இறக்கி வச்சிட்டோம்டா லொஹர போய் நாங்க தொழுதுட்டு வந்து சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்களோ சாப்பிட்டு நாங்க என்ன செய்யறது, பஸ்ல ஏறுறது இன்ஷா அல்லாஹ். பஸ்ல ஒரு பயானம் நடக்காது, பஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்காது பஸ்ல. ஏண்டா நாங்க துல் ஹுலைஃபாக்கு போவோம். இங்க இருந்து துல் ஹுலைஃபால வச்சு எல்லாருக்கும் நீயத்தை சொல்லி தருவேன், ஹஜ்ஜுடைய நீயத்தை இன்ஷா அல்லாஹ். அவடத்த நீயத்தை வச்சு நாங்க தல்பியாவோட அப்படியே மக்காக்கு போறதுதான். யார் யாருக்கு என்ன வேண்டா பஸ் பிரிச்ச மாதிரி ஏறினா தான் பாஸ்போர்ட் அந்த பஸ்ஸுக்கு வரும். அந்தந்த பாஸ்போர்ட்டை பிரிச்சு வச்சிருப்பான், 27 27 பிரிச்சு இருக்கிறார். அதுல ஏறினா தான் எங்கட பாஸ்போர்ட் அந்த பஸ்ஸுக்கு வரும்.